மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ணாமலைக்கு தேசிய பதவி எப்ப கொடுக்கப்படும், எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிக 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 அதிக அளவுல எல்லாருக்கும் இருக்கு. காரணம், இப்ப அவர் ஒரு கேம்பெயின் பண்றாரு இல்ல ஏதாவது பேசுறாரு அப்படிங்கும் போது ஒரு தொண்டனா முன்னாடி மாநில தலைவரா இருந்திருந்தாலும் இப்ப உங்களுக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி மாஸ் மீடியாஸ் கிட்ட இருக்கு. என்னதான் அவங்களும் ஒரு பக்கம் மனசுல உள்ள வச்சிருந்தாலும் வெளிப்படையா அவங்க கேட்க முடியலனாலும் பல இடையூறுகள் இது உள்ள இருக்கு. கரெக்டா? சோ இதனால இப்ப தேசிய தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவிச்சதுக்கு அப்புறமா தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த ஒரு மாபெரும் ஒரு பதவியை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஹாட்டான ஒரு டாபிக். சோ இது அண்ணாமலை வந்து முன்னாடி வரல, மீடியாஸ் கிட்ட அந்த அளவு அவர் வந்து ரொம்ப ஈடுபாடோட பேசல. பட் திரும்பவும் பேக் டு ஃபயரா அவர் வந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினால இதை பத்தி அவர்கிட்டவே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க. சார், தேசிய பொறுப்பு வந்து உங்களுக்கு வரப்போறதாலாம் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம், அந்த பதவிகள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வந்து தேசிய பதவி அப்படிங்கிறது வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது, நான் வந்து பதவிக்காக ஓடுறவெல்லாம் கிடையாது அப்படிங்கறத சூப்பரா சொல்லியிருந்தாரு. சோ இந்த ஒரு விஷயம் மூலமா நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, அவரு இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும், பட் ஸ்டில் அவர் தமிழகத்துல ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அந்த காலத்துல இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நபர் இவரு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தோட பாக்குறாங்க. காரணம், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், சோ இந்த மாதிரி எனக்கு அரசியலோ இல்ல பதவி, பெரிய அளவுக்கான ஒரு பதவியோ சொத்தோ எதுவுமே வேணாம், நான் மக்களுக்காக தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. அந்த ஒரு வகையில இவர் இருக்காரு அப்படிங்கிறது பெருமிதமான ஒரு விஷயம் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சரி தீபிகா, தேசிய தலைவர் பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய பொதுச் செயலாளர் இவர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் தான் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து டெல்லி தலைமைகள் சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அறிவிப்பும் வரும் அப்படின்னு நம்பலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். அண்ட் அண்ணாமலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.